சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளரவும் வேண்டாம். ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கொஞ்ச நாள் நாம் உபத்திரவப்பட்டாலும் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 126 சங்கீதம் 2வது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இன்னொரு விஷயம் வாசிக்கிறேன். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இந்த ஆசீர்வாதமான வசனம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் இருப்பதற்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப